டீனேஜ் பருவத்தில் ஏற்படும் உடல் பருமன் என்பது உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்வதால் ஏற்படும் ஒரு நாள்பட்ட மற்றும் சிக்கலான பல காரணிகளைக் கொண்ட கோளாறாகும். இது வெறும் உடல் எடை அதிகரிப்பு மட்டுமல்ல, இது ஒரு தீவிரமான மருத்துவ நிலையாகும். இந்த கல்வி தொகுப்பு டீனேஜ் பருவ உடல் பருமன் பற்றிய மருத்துவ மேலோட்டத்தை வழங்குகிறது. அமெரிக்காவில் சுமார் 5 இளைஞர்களில் ஒருவர் இந்த நிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது ஒரு குறிப்பிடத்தக்க பொது சுகாதார கவலையாக மாறியுள்ளது. இந்த நிலை அதிகரித்து வருவது சமூக ஆரோக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடல் பருமன் என்பது ஒரு தனிப்பட்ட பிரச்சினை மட்டுமல்ல, இது ஒரு பரந்த சமூக மற்றும் மருத்துவ சவாலாக உருவெடுத்துள்ளது. இந்த பாடத்தின் முதன்மை கற்றல் நோக்கங்கள் டீனேஜ் உடல் பருமனை வரையறுத்தல், அதன் முதன்மை காரணங்களை கண்டறிதல், நோயறிதல் அளவுகோல்களை புரிந்து கொள்ளுதல் மற்றும் முறையான சிகிச்சை முறைகளை மதிப்பாய்வு செய்தலாகும். இந்த கூறுகளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது, ஏனெனில் இது எதிர்கால ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்கிறது. டீனேஜ் பருவ உடல் பருமன் பெரும்பாலும் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் வகை 2 நீரிழிவு போன்ற கடுமையான உடல்நல சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது. இந்த நிலை பொதுவாக முதிர்வயது வரை நீடிக்கிறது. இது வாழ்நாள் முழுதும் மருத்துவ சவால்களை உருவாக்குகிறது. ஆரம்பத்திலேயே இதை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பது இந்த நீண்டகால பாதிப்புகளை தவிர்க்க உதவும். உடல் ரீதியான பாதிப்புகள் தவிர இந்த நிலை சமூக அவதூறு மற்றும் தனிமைப்படுத்தல் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க மனநலச் சுமைகளையும் சுமத்துகிறது. இது இளைஞர்களிடையே உட்கார்ந்தே இருக்கும் பழக்கங்களை மேலும் அதிகரிக்கச் செய்யலாம். சமூக ரீதியான சவால்கள் அவர்களின் தன்னம்பிக்கையை குறைத்து ஆரோக்கியமான மாற்றங்களைச் செய்வதை தடுக்கலாம். டீனேஜ் உடல் பருமனின் காரணங்கள் பலதரப்பட்டவை. மரபணு முன்கணிப்பு மற்றும் தைராய்டு குறைபாடு அல்லது குஷிங் நோய்க்குறி போன்ற அரிய ஹார்மோன் கோளாறுகள் ஒரு பங்கை வகிக்கலாம். இருப்பினும் பெரும்பாலான வழக்குகள் ஆற்றல் சமநிலையின்மையால் ஏற்படுகின்றன. அதாவது எடுத்துக்கொள்ளும் கேலோரிகளுக்கும் செலவிடப்படும் ஆற்றலுக்கும் இடையே உள்ள வேறுபாடே இதற்கு முக்கிய காரணமாகும். சுற்றுச்சூழல் மற்றும் நடத்தை காரணிகள் இந்த ஆற்றல் சமநிலையின்மையை இயக்குகின்றன. அதிக கலோரி கொண்ட உணவுகளை உட்கொள்வது, போதுமான உடல் உழைப்பு இல்லாமை மற்றும் மின்னணு சாதனங்களின் அதிகப்படியான பயன்பாடு ஆகியவை இதில் அடங்கும். நவீன வாழ்க்கை முறை இளைஞர்களை அதிக நேரம் திரைகளுக்கு முன்னால் அமர வைத்து அவர்களின் உடல் இயக்கத்தை குறைத்துவிட்டது. நோயறிதல் செயல்முறை ஸ்கிரீனிங் கருவிகளுடன் தொடங்குகிறது. குறிப்பாக உடல் நிறை குறியீட்டெண் அல்லது PMI. ஒரு இளைஞரின் PMI அவர்களின் வயது மற்றும் பாலினத்திற்கான 95வது சதவீதத்தில் அல்லது அதற்கு மேல் இருந்தால் அவர் உடல் பருமன் கொண்டவராக கருதப்படுகிறார். இது ஒரு ஆரம்பகட்ட மதிப்பீடாக பயன்படுத்தப்படுகிறது. PMI ஒரு முழுமையான அளவீடு அல்ல, ஏனெனில் இது தசை மற்றும் கொழுப்பு நிறைக்கு இடையில் வேறுபாட்டை காட்டாது. எனவே ஒரு விரிவான மருத்துவ மதிப்பீடு அவசியம். உடல் அமைப்பை புரிந்து கொள்வதும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆய்வு செய்வதும் துல்லியமான நோயறிதலுக்கு தேவைப்படுகிறது. மருத்துவர்கள் வெறும் எடையை மட்டும் பார்க்காமல் முழுமையான உடல்நிலையை ஆராய்கின்றனர். இந்த மதிப்பீட்டில் உயர் இரத்த அழுத்தம் போன்ற இணை நோய்களை பரிசோதிப்பதும் அடங்கும். வளர்ச்சி குன்றியிருப்பது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் ஹார்மோன் கோளாறுகளுக்கான குறிப்பிட்ட சோதனைகள் செய்யப்படலாம். நோயாளியின் மருத்துவ வரலாறு மற்றும் குடும்ப பின்னணி ஆகியவையும் இந்த கட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டு அதற்கேற்ப சிகிச்சை திட்டம் வகுக்கப்படுகிறது. சிகிச்சை என்பது வாழ்க்கை முறை மாற்றத்தை அடிப்படையாக கொண்டது. நிலையான ஆரோக்கியமான பழக்கங்களை நிறுவுவதில் தீவிர உத்திகள் கவனம் செலுத்துகின்றன. இதில் 2 முக்கிய நோக்கங்கள் உள்ளன. சமச்சீரான ஊட்டச்சத்து நிறைந்த உணவின் மூலம் கலோரி உட்கொள்ளலை குறைத்தல் மற்றும் வழக்கமான உடல் செயல்பாடுகள் மூலம் ஆற்றல் செலவை அதிகரித்தல். வாழ்க்கை முறை மாற்றங்களால் மட்டும் இலக்குகளை அடைய முடியாத 12 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு எடை குறைப்பு மருந்துகள் அல்லது மருந்தியல் சிகிச்சை பரிசீலிக்கப்படலாம். இது ஒரு மருத்துவரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மட்டுமே செய்யப்பட வேண்டும். மருந்துகள் வாழ்க்கை முறை மாற்றங்களுக்கு ஒரு துணையாகவே செயல்படுகின்றன, மாற்றாக அல்ல. 13 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட இளைஞர்களில் கடுமையான உடல் பருமன் இருந்தால் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை அல்லது பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சைக்கான விரிவான மதிப்பீடு தேவைப்படலாம். இது மிகவும் தீவிரமான நிலைகளில் மட்டுமே பரிந்துரைக்கப்படுகிறது. அறுவை சிகிச்சைக்கு பிறகும் நீண்டகால பின்தொடர்தல் மற்றும் உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியமான ஒன்றாகும். சிகிச்சையின் ஒருங்கிணைந்த பகுதியாக சமூக மற்றும் மனநல ஆதரவு மற்றும் ஆலோசனை பெரும்பாலும் அமைகின்றன. இது இளைஞர்கள் இந்த நிலையுடன் தொடர்புடைய சமூக மற்றும் உணர்ச்சி ரீதியான சவால்களை சமாளிக்க உதவுகிறது. மன உறுதி மற்றும் நேர்மறையான அணுகுமுறை ஆகியவை உடல் எடையை குறைக்கும் பயணத்தில் வெற்றியை அடைய மிகவும் அவசியமானவை. சுருக்கமாக கூறினால்,
டீனேஜ் உடல் பருமன் என்பது நீண்டகால சுகாதார பாதிப்புகளைக் கொண்ட ஒரு சிக்கலான நாள்பட்ட நோயாகும். இதன் மேலாண்மை கட்டமைப்பு வாழ்க்கை முறை மாற்றங்களை அடிப்படையாக கொண்டது. கடுமையான சந்தர்ப்பங்களில் மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை தலையீடுகள் பயன்படுத்தப்படுகின்றனர். ஒரு வெற்றிகரமான உத்தி என்பது உடல், நடத்தை மற்றும் சமூக பரிமாணங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும்.